ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடி செடி விட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த கொய்யா பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து முட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் நம்ம கவாத்து பண்ணுறது தாங்க. நம்ம கவாத்துன்னு சொல்லும்போது எல்லாருமே எங்களை ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. ஆனால் கவாத்துங்கிறது தாங்க சிறந்தது. எவ்வளோ மொட்டுக்களோடு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு செடியை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோங்க. அந்த செடியை பற்றி சொல்லணும்னா நம்ம வீட்டில் சமையலுக்கு இது அவசியம் தேவைங்க. இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. கூடினால் கண்ணீர் வரும், உறைஞ்சால் வாயில் வைக்க முடியாது. அப்படி என்ன செடி அப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். கண்ணீர் வர அளவுக்கு ஒரு செடி நம்ம வீட்டில் வளர்க்குறோம், தோட்டத்தில் வளர்க்குறோம்னா அது என்ன செடியாக இருக்கும் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, வாயில் வச்சோன்னா உஸ்ஸு ஊன்னு கத்தும் தேனும். அப்படிப்பட்ட ஒரு செடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, மிளகாய் தாங்க. இந்த மிளகாய் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன நடக்குங்க? ஒன்றுமே நடக்காதுங்க. இந்த மிளகாய் செடியை வளர்க்குறது ஈஸிங்க. அந்த விதை தேடி நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லைங்க. அந்த விதை நம்ம வீட்டிலேயே இருக்குங்க. ஆமாம், காஞ்ச மிளகான்னு பயன்படுத்துகிறோம்லங்க, மிளகாய் வத்தல், அதாங்க அந்த விதை. அந்த விதையிலிருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உரத்தை தயாரிக்க அந்த விதையத்தை எடுக்கலாங்க. அது எப்படி விதையிலிருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், இது மாதிரி ஒரு முத்துன பெரிய நல்ல சிகப்பாக இருக்கிற ஒரு மிளகாய் வத்தலை எடுத்துக்குங்க. இந்த மிளகாய் வத்தலை இந்த பாருங்கள், கட் பண்ணி அப்படியே உள்ளுக்கு இருக்க விதையை எடுங்க. அவ்வளோதாங்க, இதாங்க மிளகாய் விதை. இந்த மிளகாய் விதை 2 வகையில் விதைக்கலாங்க. ஒன்று முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சு அதை அப்படியே எடுத்து அடுத்த நாள் தூவி விட்டு அந்த மணலில் பண்ணலாங்க. இல்லைன்னா இன்னொரு முறையில் பண்ணலாங்க. இன்னொரு முறைனா என்ன அப்படின்னா, கோகோபீட், மணல், அந்த ஆட்டு உரம் கலந்த கலவையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டில் எடுத்தால் போதும். இதில் தூவி விடுங்க. கொஞ்சம் இது மாதிரி நம்ம தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு மேலாக்க மண்ணை போடுங்க. அது மண்ணை போடாட்டாலும் இந்த கோகோபீட்டை தூவி விடுங்க. ரொம்ப ஆழத்தில் போட்டிங்கன்னா செடி வளராது. இது மாதிரி பண்ணி விடுங்க. பண்ணி விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றினா இந்த விதை உள்ளே போயிடும். சும்மா ஸ்ப்ரேயர் வச்சு லேசாக இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரு வாரத்தில் முளை வருங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரம் எடுத்துக்கோங்க. வந்த உடனே என்ன செய்யணும்னா, ஒரு செடிக்கு இந்த மாதிரி செடியாக இருந்தால் ஒரு 2 நடலாங்க. இந்த மாதிரி தொட்டாக இருந்தால் 4 நடலாங்க. இப்போ இதுக்கு 2 நடனம் அப்படிங்கும்போது 4 செடியை இதில் நாற்று 8 நடணுங்க. நீங்கள் 2 நடனங்கிறீங்க, 4 நாற்று 8 நடனங்கிறீங்களே ஏங்கன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, 4 நட்டோம்னா 4மே வராது. 4ல் 1 2 போக தான் செய்யும். மிச்சம் இருக்கிறத வச்சு பண்ணலாம். நம்ம 1 வச்சோம்னா அந்த 1 போயிடுச்சுன்னா நம்ம அந்த செடி வேஸ்ட் ஆகிரும். 4 நடுறோம், 4ல் 2 போச்சுன்னா 2 மெயின்டைன் பண்ணி நம்ம அப்படியே வளர்த்துடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் 4மே வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. 4மே வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் எது நல்ல ரகம்னு பாருங்கள். மிச்சம் 2 தான் எடுத்துருங்க. எடுத்து வேறு தொட்டியில் நட்டிடலாம். இப்போ நம்ம வேறு தொட்டியில் 4 நட்டிருந்தோம். அதில் 1 போச்சு, 1 மிச்சம் இருந்துச்சு. அந்த 1 எடுத்து இதில் நட்டிருக்கோம் பாருங்கள். இது இப்போ வந்துட்டுருக்கு. அப்போ இது மாதிரி நம்ம பண்ணலாம். இது வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு அதிகளவு உரம் எதுவுமே தேவையில்லைங்க. அது ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். இப்போ இதுக்கு இந்த பாருங்கள், களைகள் ஏதாவது இருந்தால் எடுத்துருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பாருங்கள், இந்த மாதிரி கருவி கடையில் விற்கிதுங்க. நம்ம டேக் ப்ராடக்ட்லேயும் இணைச்சிருக்கோம். இந்த கருவியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நல்லா பாருங்கள், இது மாதிரி கிண்டி விடணுங்க. இது மாதிரி கிண்டி விடணுங்க. இதில் பெரிய அளவு நோய் வராதுங்க. சப்போஸ் அந்த செடியில் எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த எறும்பு இந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் எடுங்க. எடுத்து இந்த இதில் போடுங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து அப்படியே இந்த செடியை சுற்றி ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டிங்கன்னா எறும்பு தொலை போயிருங்க. இதுக்கு இந்த பூக்கும் காலம் இப்போ பூத்துட்ருக்குங்க. இந்த பாருங்கள்,
இப்போ இது வந்து இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த செடியை வந்து நுனிக்கிண்ணல் பண்ணணுங்க. இந்தாங்க நம்ம நுனிக்கிண்ணல் பண்ணனால தாங்க ஒரு இது 2 வந்துட்டுருக்கு பாருங்கள். எல்லாத்துலையும் 2 வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் நுனிக்கிணல். இப்போ உங்களுக்காக ஒரு செடியை நம்ம நுனிக்கிண்ணல் பண்ணி காமிக்கிறோம். இப்போ இந்த செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செடியை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு அதில் 2 கிளை வருங்க. இதுதான் நுனிக்கிழல். நுனிக்கிழல் பண்ணும்போது புதிய புதிய கிளைகள் தோன்றும். புதிய புதிய கிளைகளில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், வேர் வைக்கும். இப்போ இதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெருங்காய கரைசலுங்க. பூ பூக்கும்போது இந்த பெருங்காய கரைசலை தொளிச்சோம்னா பூக்கள் கொட்டாமல் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து வாரத்துக்கு ஒரு முறை இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம தேங்காய் பாலும் புளிச்ச மோரும் கரைசலும் கலந்ததுங்க. தேமோர் கரைசலுங்க. இதே வாரத்துக்கு ஒரு முறை தெளிக்கணுங்க. தெளிக்கிறதுனால சத்து வருங்க. கடலை புண்ணாக்கை நல்லா ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை 1க்கு 10ங்கிற விகிதத்தில் கலந்து தெளிக்கிறனால வரும். இதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, நம்ம டீ டஸ்ட்டுங்க. அந்த டீ டஸ்ட்டை வந்து அந்த செடிக்கு சுற்றி போடுறதுனால அதுக்கு நைட்ரஜன் சத்து கிடைக்குங்க. அதிகளவு வருங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, மீன் அமில எண்ணெய். இந்த பாருங்கள், இதை வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறனாலையும் கொத்து கொத்தான பூக்கள் வருங்க. இது மாதிரி செய்யும் பொழுது வரும். இப்போ இன்னொன்று, இந்த பீட்ரூட் கரைசல். நம்ம ஏற்கனவே பீட்ரூட் கரைசல் டிவியில் நம்ம இதில் போட்டிருக்கோம். இந்த பீட்ரூட் கரைசலை எடுத்துக்குங்க. இந்த பாருங்கள், அதை அப்படியே ஊற்றுங்க. இதை நல்லா டைல்யூட் பண்ணணுங்க, இல்லைன்னா எறும்பு வந்துடும். இப்போ இந்த பீட்ரூட் கரைசலில் இந்த தண்ணியை ஊற்றுறோம். இந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றும்போது இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குங்க. அப்போ செடி வந்து சிறப்பாக வளருங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஊற்றலாம். அப்புறம் வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து ஊற்றலாம். இதை பாருங்கள், இது என்னென்னா, நம்முடைய வாழைப்பழ தோலை வந்து கட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 10 நாள் ஆன வாழைப்பழ கரைசலுங்க. இந்த வாழைப்பழ கரைசலில் வந்து பொட்டாசியம் ரொம்ப இருக்குங்க. இது வந்து செடிக்கு அதிகளவு சத்தை கொடுக்குங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி இதை கொண்டு வந்து செடிக்கு மேலே தொளிங்க. அப்படி செடிக்கு உள்ளேயும் ஊற்றி விடுங்க. இது மாதிரி செய்கிறனால உங்களுக்கு அந்த செடி ஈஸியாக வளரும், சிறப்பாக வளரும். இது வந்து ரொம்ப சாயிற மாதிரி இருந்தால் ஒரு குச்சியை கூட வைங்க. இப்போ நம்ம அந்த விதையை போட்டது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நிழலில் வச்சிடணுங்க. நிழலில் வச்சு தான் வரும், வெயிலில் வச்சிடாதீங்க. நிழலில் வச்சு நாற்றுகள்லாம் வந்த பின்னாடி வெயிலை கொண்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் அந்த மிளகாய் செய்யும்போது உங்களுக்கும் கொத்து கொத்தாக மிளகாய் காய்க்கும். இங்கே பாருங்கள், இந்த சில்ல செடியிலே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், மேலெல்லாம் மிளகாய் காய்ங்க, கீழே மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ இந்த செடியை பாருங்கள், பூச்சி தொல்லை இருக்கான்னு பாருங்கள். பூச்சித்தூளை இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வேப்பெண்ணெய் கரைசலை வேப்பெண்ணெய் கரைசலை நம்ம 1க்கு 10ங்கிற வீதத்தில் கலந்து செடிக்கு அடித்து விடணுங்க. அடித்து விட்டாலே உங்களுக்கு அந்த நோய் வராதுங்க. அப்பப்போ வேருக்கு வேப்ப புண்ணாக்க வைங்க. இது மாதிரிலாம் வைக்கும் பொழுது உங்கள் வீட்லேயும் மிளகா கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த மிளகா பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். உங்களுடைய சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.